இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு நாவல் வெறும் கதை மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம், அதே சமயம் ஒரு சூழலியல் அறிக்கைன்னே சொல்லலாம். ஜியாங் ரோங் எழுதின ஓனை குளச் சின்னம். வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். புல்வெளி ஒரு கடல், ஓநாய்கள் அதன் சுறாக்கள். கேட்கறதுக்கே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குல்ல. இந்த ஒரே ஒரு வரி மங்கோலிய புல்வெளியோட அந்த அழகான ஆனா அதே சமயம் ரொம்பவே கொடூரமான இயற்கை விதிகளை பத்தின ஒரு கதைக்கு நம்மள தயார்படுத்துது. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். கதை நடக்கிற காலம் சீனாவோட கலாச்சார புரட்சி. செஞ்சன் ஒரு இளம் மாணவன். அவன மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை மறுகல்வி அப்படிங்கிற பேர்ல கிராமப்புறங்களுக்கு அனுப்புறாங்க. அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் உள் மங்கோலியா. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சிட்டியோட இரைச்சல், கட்டுப்பாடு இதெல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷங்களால ஆளப்படாத ஒரு பழமையான சமநிலையால இயங்குற ஒரு எல்லையே இல்லாத ஒரு இடத்துல கால் வைக்கிறத சென்னுக்கு அது ஒரு முற்றிலும் புதிய உலகம். அங்கதான் சென்னுக்கு பில்கின்னு ஒரு அனுபவம் வாய்ந்த மங்கோலிய மெய்ப்பரோட பழக்கம் ஏற்படுது. அவர்தான் சென்னுக்கு வழிகாட்டியே அமைறாரு. அந்த மக்களுக்கும் அந்த நிலத்துக்கும் அப்புறம் எல்லாரும் பயப்படுற அந்த ஓநாய்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான உறவை பத்தி அவருக்கு கத்துக் கொடுக்கறாரு. இங்கதான் இந்த நாவலோட முக்கியமான மையப்புள்ளி வருது. 2 விதமான சித்தாந்தங்கள் மோதுது. ஒரு பக்கம் மங்கோலிய ஞானம் என்ன சொல்லுதுன்னா, சமநிலைய மதிக்கணும், ஓநாய் பலவீனமான விலங்குகளை வேட்டையாடி இந்த நிலத்தை உயிர் போட வச்சுக்குதுன்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் ஹான் சித்தாந்தம், அதாவது அரசாங்கத்தோட கொள்கை என்ன சொல்லுதுன்னா, இயற்கையா நாம ஜெயிக்கணும், புது நிலங்களை உருவாக்க ஓநாய்களை வர்க்க எதிரிகளா பார்த்து ஒழிச்சு கட்டணும்னு சொல்லுது. இது வெறும் 2 பார்வை கிடையாது, இது 2 உலகங்களோட நேரடி மோதல். பில்கியையும் மற்ற நாடோடிகளையும் பொறுத்த வரைக்கும் ஓநாய் ஒரு எதிரியே கிடையாது. அது ஒரு டீச்சர். அவங்க உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான திறவுகோள். அந்த மொத்த சுற்றுச்சூழல் அமைப்போட ஆரோக்கியமே அதை நம்பிதான் இருக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு அது ஒரு வர்க்க எதிரி, இந்த மக்களுக்கு அது ஒரு தெய்வம் மாதிரி. சோ இப்போ கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. இந்த புல்வெளியோட ஆன்மாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு சென் நினைக்கிறான். அந்த ஆர்வத்துல அவன் ரொம்பவே ஆபத்தான முடிவெடுக்கிறான். என்னன்னா, இந்த காட்டுத்தனத்தோட ஒரு சின்ன பகுதியாவது தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால அவன் ஒரு ஓநாய் குட்டியை பிடிச்சு அதுக்கு சின்ன ஓநாய்னு பேர் வைக்கிறான். அதை ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்து புரிஞ்சுக்கலான்னு அவன் நினைச்சது ஒரு பெரிய தப்பு. அந்த குட்டியை தான் கூடாரத்திலேயே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான். கண்ணு தெரியாம கீச் கீச்சுன்னு கத்துன அந்த சின்ன உயிர் கண்ணில் ஒரு காட்டுத்தீயோட ஒரு பயங்கரமான வேட்டை விலங்கா வளர்றத அவன் குறிப்பெடுத்துட்டே வர்றான். அவன் நினைச்சத ஓநாயை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு. ஆனா இந்த சோதனை ஓநாயை விட அவனோட சொந்த குணத்தை பத்தியும் அவனோட வரம்புகளை பத்தியும் தான் அவனுக்கு நிறைய கத்துக் கொடுக்குது. அந்த ஓநாயோட சுதந்திர வேட்கைய அவனால கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா புல்வெளியோட ஆன்மாவை நம்ம எப்படி சங்கிலி போட்டு பூட்ட முடியும்? சின்ன ஓநாய் வளர வளர அதோட அடக்க முடியாத காட்டுத்தனம் வெளியே வருது. ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்லுது, ஒரு நாயை தாக்குது, நிலைமை ரொம்ப மோசமாகுது. அப்ப பில்கி ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுக்கறாரு. ஒன்னு அதை சங்கிலியால கட்டு, இல்லனா கொன்னுடுன்னு. பாவம் சென் சங்கிலியை தேர்ந்தெடுக்கிறான். சுதந்திரம் ஓநாயின் ஆன்மா, சங்கிலி அதன் மெதுவான மரணம். இந்த வரி சென்னோட முடிவால வர்ற துயரத்தை எவ்ளோ அழவா சொல்லுது பாருங்க. பாதுகாப்புக்காக போட்ட அந்த சங்கிலி அவன் அவ்வளோ நேசிச்ச அந்த உயிரோட ஆன்மாவே கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்குது. சென்னுக்கும் அந்த சின்ன ஓநாய்க்கும் நடந்த இந்த போராட்டம் இருக்கே, அது ஒரு சின்ன உதாரணம் தான். இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரழிவு அந்த புல்வெளி முழுமைக்கும் நடக்க போகுது. வாங்க அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். மக்கள் விடுதலை ராணுவம் டிராக்டர்களோட உள்ள வருது. எதுக்குன்னா கோதுமை பயிர் செய்யறதுக்காக புல்வெளியே உழப்போறாங்களாம். இது விவசாய மாதிரி தெரியல, ஒரு படையெடுப்பு மாதிரி இருக்கு. பெல்கி இத கடுமையா எதிர்க்கிறார். புல்வெளியோட உயிருள்ள தோட நீங்க உழுதீங்கன்னா எதிர்காலத்துல மணல் புயல் தான் வரும்னு எச்சரிக்கிறார். ஆனா யார் கேக்குறா? அப்புறம் அரசாங்கம் ஒழித்து கட்டுதல்னு ஒரு கொள்கையை கொண்டு வருது. அதாவது 4 பூச்சிகளை ஒழிக்கணும்னு ஒரு உத்தரவு. இப்போ அந்த லிஸ்ட்ல வர்க்க எதிரிகள்னு முத்திர குத்தி ஓநாய்களையும் சேர்த்துட்டாங்க. பாருங்க ஒரு உயிரினம் எப்படி ஒரு அரசியல் இலக்கா மாறுதுன்னு. இந்த ஓநாய்களை அழிக்க அவங்க தேர்ந்தெடுத்த ஆயுதம் ஸ்ட்ரிக்னைன்கிற கொடிய விஷம் கலந்த ஆட்டு இறைச்சி. இத ஹெலிகாப்டர்ல இருந்து புல்வெளி முழுக்க வீசுறாங்க. இந்த அழிவோட வேகம் நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதோட விளைவு உடனடியாவும் ரொம்பவே பேரழிவாவும் இருந்துச்சு. 47. இது என்ன நம்பர் தெரியுமா? விஷம் வெச்ச முதல் ராத்திரிக்கு அப்புறம் விடியற்காலையில சென் பார்த்த ஓநாய் சடலங்களோட எண்ணிக்கை யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ராத்திரியில. அந்த பழங்கால சமநிலையை உடைச்சா என்ன ஆகும்? அதோட விளைவுகள் ஒரு பெரிய புயல் வேகத்துல யாராலையும் தடுக்க முடியாத அளவுக்கு வர ஆரம்பிக்குது. ஓநாய்கள் இல்லாம போனதும் என்னாச்சு தெரியுமா? மர்மாட்னு ஒரு எலி மாதிரி ஒரு விலங்கு,
அதோட எண்ணிக்கை பயங்கரமா பெருகி பயிர்கள் எல்லாம் நாசம் பண்ணுது. வரையாடுகள் பசியால சாகுது, இல்ல சுட்டு கொல்லப்படுது, மொத்தமா காணாம போயிடுது. புழுதி புயல் அடிச்சு வானமே காவி நிறத்துல மாறுது. கூடாரங்கள் எல்லாம் மணல் மூடிடுது. ஒரு காலத்துல அன்னப்பறவைகள் நீந்திக்கிட்டு இருந்த ஏரி இப்போ வெறும் வெரிசல் விட்ட உப்பு தரையா மாறிடுச்சு. அந்த சூழலியல் சங்கிலியோட ஒரு முக்கியமான கண்ணியை அறுத்ததும் மொத்த சங்கிலியுமே அறுந்து போச்சு. பழைய மரபுகளோட கடைசி பாதுகாவலனா இருந்த பில்கி இந்த தூசி புயலால வந்த நிமோனியால இறந்து போறாரு. சாகிறதுக்கு முன்னாடி அவரோட கடைசி வார்த்தைகள் அவங்களோட வானத்து தெய்வமான டெங்கூருக்கான ஒரு செய்திதான். டெங்கூர் கிட்ட சொல்லு, ஓநாய்கள் முயற்சி செஞ்சதுன்னு. அவரோட மரணம் ஒரு மனுஷனோட மரணம் இல்ல, அது ஒரு முழு கலாச்சாரத்தோட முடிவு, அந்த ஞானத்தோட முடிவு. பல வருஷங்களுக்கு அப்புறம் சென் அந்த இடத்துக்கு திரும்பி வர்றான். அப்போ அவன் பார்க்குற காட்சி தான் இது. 1967 அவன் வரும்போது அது ஒரு புற்கடல். 1976ல அது ஒரு கல்லறை மாதிரி மாறுது. 2004ல ஒரு காலத்துல பில்கியோட கூடாரம் இருந்த அதே இடத்துல ஒரு மெக்டொனால்ட்ஸ் நிக்குது. எவ்வளவு வேகமான பயங்கரமான மாற்றம் பாருங்க. ஒரு உயிருள்ள உலகம் வெறும் நினைவா மாறி போன கதை இது. கடைசியா இந்த நாவல் நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு நிலப்பரப்பு அதோட ஆன்மாவை இழக்கும்போது நம்ம எதையெல்லாம் இழக்கிறோம்? இது இயற்கைக்கும் கலாச்சாரத்துக்கும், ஏன் நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய தொடர்பை ரொம்பவே அழுத்தமா நமக்கு ஞாபகப்படுத்துது.